வீட்லயே செஞ்சு எல்லாருக்குமே சாப்பிடுங்க. கடையில் மேக்ஸிமம் வாங்க வேணும். எங்க மாமா எனக்கு சொல்லி கொடுத்த பரோட்டாவை நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். பரோட்டா செய்யலாமா? மாவு நல்லா குழியா கொட்டிக்கணுங்க. இப்போ முதல்ல உப்பு போட்டுக்கலாம். அரை கிலோ மாவுக்கு ஒரு முட்டை எடுத்தா போதும். நான் பையன் சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப சாப்பிட்டாக்கிறதுக்கு 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ரெண்டு முட்டையை போட்டாச்சு. அப்படியே மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிருங்க. முட்டையை ஓரளவுக்கு பிசைஞ்சிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அப்படியே பிசைய ஆரம்பிங்க. கம்முன்னு இரு தம்பியே. அப்போ ஏதோ ஒன்று பேசணும்னா உனக்கு ஸ்ட்ரைக்லாம் கொடுக்குறாங்க யூடியூப் சேனலில். என் பையனை நல்லாடுறா, பக்கத்தில் வராதரா, என்ன போட்டிருந்தேன்னு அந்த காடை வீடியோவில் சொன்னேன். 2 ஸ்ட்ரைக்கு. என்ன சிரிக்கிற? ஆயில் ஊற்றி அப்படியே சுற்றியும் தேய்ச்சி அப்புறம் மாவு பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் சாஃப்டாக வரும். பரோட்டா மாவு நல்லா சாஃப்டாக வர வரைக்குமே பிசையணும். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் தொடர்ந்து பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சாஃப்டாக வரும். நல்லா சாஃப்டாக வந்த பின்னாடி இப்படி ரவுண்டாக பண்ணிவிட்டு ரவுண்டு கட்டிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2-3 ட்ராப் எண்ணெய் ஊற்றி மாவு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தட்டிக்கோங்க மாவை. அப்படியே ஒரு குண்டா வச்சு மூடி விட்டுருங்க. இப்போ 10லேருந்து 20 நிமிஷம் ஊறணும். அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். போ. மாவு நல்லா ஒரு மாதிரி கோல்டன் கலர் க்ளோ ஆகணும். அப்போ தான் நல்லா ஊறிடுதுன்னு அர்த்தம். நல்லா ப்ளைனாக இழுத்துக்கோங்க. அடுத்து பரோட்டா மாவை கட் பண்ணிக்கணும். மாவு உருண்டை பிடிக்கணும். ஆனால் இதுதான் சூப்பராக இருக்கும். இப்படி அடித்து இப்படி வச்சு இப்படி அழுத்துனீங்கன்னா ஒரு பரோட்டா மாவு வந்துடும். இது ஒரு மூலையில் வச்சிட வேண்டியது தான். அடுத்து உருண்டை பிடிச்சாச்சு. இது பேர் தான் பீடான்னு சொல்லுவாங்க. ஆயில் அப்ளை பண்ணணும். மாவு நல்லா ஊறிடுச்சு. அடுத்து தேய்ச்சிக்கணும். நல்லா அந்த மாதிரி ரோஸ் மாதிரி வரணும். அப்போதான் பரோட்டா லேயராக வரும். கடை பரோட்டா மாதிரியே வந்துருச்சு பாருங்க. ரொம்ப தீய விட்டுறாதீங்க.
நல்லா வேகணும். இதுதான் நூல் பரோட்டா நீ கேட்டது. நல்ல பரோட்டாவை அடிச்சுக்கோங்க. நல்லா உதிரி உதிரியே வரணும். நல்லா உதிரி உதிரியே வரணும். அப்படி முடிஞ்ச அளவுக்கு அடிச்சு தொங்கணும். பரோட்டாவுக்கும் சில்லிக்கும் சூப்பராக இருக்குது. வீட்லேயே செஞ்சு எல்லாருக்குமே சாப்பிடுங்க. கடையில் மேக்ஸிமம் வாங்க வேணும்.